சகோதர சகோதரிகளே, இன்று பாஸ்கா காலத்தினுடைய 4வது ஞாயிற்றுக்கிழமையில் நாம் ஒன்றாக இறைவனுடைய ஆலயத்திற்கு கூடி வந்திருக்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமையில் 2 நன்மையான காரியங்கள் இந்த ஞாயிறில் கொண்டாடப்படுகின்றன. ஒன்று, இந்த ஞாயிறு நல்லாய ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது. மற்றொன்று இறை அழைத்தல் ஞாயிறு என்றும் அழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நல்லாய ஞாயிறு என்பது கடவுள் தன்னை ஒரு ஆயனாக பாவித்துக் கொள்கிறார். அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதர்கள் ஆடுகளாக பாவித்து கொண்டு அந்த ஆடுகளுடைய வாழ்விற்காக பாதுகாப்பிற்காக எந்த ஒரு செயலையும் செய்ய துணிந்தவராக ஆடுகளுடைய பெயரை தெரிந்து கொண்டு அவற்றையெல்லாம் அன்பு செய்து தன்னை ஒரு ஆயனாக நிலைநிறுத்தி கொள்கிற காரணத்தினால் இயேசு கிறிஸ்து நல்லதொரு ஆயன் என்கிற அடைமொழி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக ஆயன் ஆடுகள் என்பது நமக்கு புதிதல்ல, யூத சமூகத்திலும் புதிதல்ல. அவர்கள் செய்த தொழில் அதைத்தான் இயேசு கிறிஸ்து அந்த ஒரு தொழிலை வைத்து கூலிக்காக பல ஆடுகளை வைத்திருக்கிற ஒரு சாதாரண மனிதனே தன்னுடைய ஆடுகள் மீது ஏதாவது துன்பம் ஏற்பட்டாலோ கொடிய மிருகங்கள் வந்தாலோ அவற்றை பாதுகாக்கிறான். வெயில் என்றும் மழை என்றும் பாராமல் ஏதாவது ஒரு வெட்ட வெளியில் ஆடுகளோடு தங்கியிருக்கிறான். ஒரு சாதாரண கூலியை பெறுகின்ற ஒரு மனிதன் இந்த அளவிற்கு ஆட்டின் மேல் அன்பு வைத்திருக்கிறான் அப்படின்னா, இந்த உலகை படைத்த என்னுடைய பிள்ளைகள் மேல் நான் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன். ஒருவேளை அந்த கூலிக்காக நியமனம் செய்யப்பட்டிருக்கிற அந்த மனிதன் இன்னொரு மனிதன் அவனை தாக்க நேர்ந்தால் ஒருவேளை அந்த ஆடுகளை விட்டு விலகி ஓடிவிடலாம். ஆனால் கடவுள் என்கிற ஆயன் தன்னை முன்னிறுத்துகிற கடவுளாக இருப்பார். தன்னுடைய ஆடுகளுக்காக உயிரை கொடுக்க கூட அந்த ஆயன் தயங்குவது கிடையாது. அதைத்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகளும் மரணமும் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. ஆக இயேசு கிறிஸ்து நல்ல ஆயனாக இருக்கிறார். அது பல ஓமைகளில் அதை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். 100 ஆடுகள் இருக்கின்றன. ஒன்று காணாமல் போனால் மற்ற 99 ஆடுகளையும் அவர் அங்கே விட்டுவிட்டு தொலைந்து போன வழிதவறி போன அந்த ஆட்டை தேடி செல்கிற ஒரு ஆயனாக பாவித்துக் கொள்கிறார். நிச்சயமாக விவிலியத்தை வாசிக்கின்ற மற்ற மனிதர்கள் இந்த பகுதியை குறித்து கேட்கலாம். அதுதான் 99 ஆடுகள் இருக்கிறதே, வழிதவறி போன அந்த ஒற்றை ஆடை ஏன் தேடி செல்ல வேண்டும், அதை விட்டுவிடலாமே என்று. ஆனால் நல்ல ஆயன் பதில் கொடுக்கிறார், அந்த ஆடும் நான் வளர்க்கின்ற ஆடுதான், அந்த ஆடும் எனக்குரிய ஆடுதான். அதனால் தான் அதை கண்டுபிடிக்கிற போது அதை என்னுடைய தோளில் போட்டுக்கொண்டு வருகிறேன். அது காயமுற்றால் அதனுடைய கால்களுக்கு மருந்திட்டு என்னுடைய தோள்களில் சுமந்து செல்வேன், அது சரியாக நடக்கின்ற வரை. இது நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்த்திருக்கலாம். ஏதாவது ஒரு ஆடு அடிபட்டாலோ அந்த ஆயன் அந்த ஆட்டிற்கென்று சிறப்பு கவனம் செலுத்துவார். அந்த ஆடு சரியாக குணம் பெறுகின்ற வரை அந்த ஆட்டை தூக்கியே செல்வார். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடவுளை விட்டு விலகிச் செல்கிற போது, என்னுடைய கடவுள் என்னை பராமரிக்கவில்லை, என்னை தனியே விட்டு விட்டார், என்னை கவனிக்கவில்லை, அன்பு செய்யவில்லை என்று சொல்பவர்களுக்கெல்லாம் இந்த ஒரு உதாரணம் சொல்லப்படலாம். அந்த ஆடு குணம் பெறுகின்ற வரை அந்த ஆயனுடைய கைகளிலும் தோள்களிலும் கடைசி வரை பராமரிக்கப்படும். எந்த ஒரு ஆடும் விடுபடாது. பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வீடுகளிலும் மாடுகள் வளர்க்கின்றோம், ஆடுகளையும் வளர்க்கின்றோம். ஏதாவது ஒன்று தொலைந்து போனால் நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும்? காலையில் மாடுகளை ஓட்டிச் செல்கிறோம், மாலையில் அந்த மாடுகளை மீண்டும் வீட்டிற்கு அழைத்து வர செல்கிறோம். ஒருவேளை 5 மாடுகளில் 5 ஆடுகளில் ஏதாவது ஒரு ஆடோ ஒரு மாடோ தொலைந்து போனது என்று சொன்னால், அப்படியே தெற்கூர் ஆலயத்திற்கு சென்று தொலைந்ததற்கு நன்றி என்று 3 மெழுகுவர்த்திகளை ஏற்றிவிட்டு வருவோமா? இல்லை என்று சொன்னால்
கையில் டார்ச் லைட்டை கொண்டு இரவென்றும் பாராமல் தேடுவோமா? ஒரு சிலர் கேட்குறாங்க, இப்போ 3 மிழுத்திரியா 4 மிழுத்திரியான்னு கேட்குறீங்களோ? இல்லை. என்ன பண்ணுவோம்? நிச்சயமாக மற்ற ஆடுகளையும் மாடுகளையும் வீட்டிற்கு விட்டுவிட்டு அந்த தொலைந்து போன ஒரு ஆட்டை எப்படியாவது தேடி கண்டுபிடிப்போம். ஏனென்றால் அது நம்முடைய தொழில், உயிர் ஆதாரம். அதான் மற்ற 4 ஆடு இருக்கு, காணாமல் போனால் என்ன? வீடுகளில் ஏற்றுக்கொள்ளலாம். இப்போ மனைவி சாயங்காலம் காணாமல் போயிட்டாங்க. எத்தனை கணவன்மார்கள் தேடுவாங்க நினைக்கிறீங்க? ஒரு நாள் பரவாயில்ல, நாளைக்கு வரட்டும். ஒரு சில பேர் நினைக்கலாம். இப்படித்தான் ஒரு கணவர் அழுது கொண்டே காவல் நிலையத்திற்கு சென்றார். காவல் ஆய்வாளர் பதறி போனார். ஆண்கள் அழுவதா? அவரை உட்கார வச்சார். ஏன், என்ன, எதுக்கு அழுறீங்க? என் மனைவி காணாமல் போயிட்டாங்களா? அந்த கண்ணீரை பார்த்து புரிந்து கொண்டார் அந்த காவல் ஆய்வாளர். இந்த கணவர் எந்த அளவிற்கு தன்னுடைய மனைவியை நேசிச்சார் அப்படின்னா, தன்னுடைய மனைவி காணாமல் போயிட்டா அப்படி சொல்லும் போதே அவருக்கு வார்த்தைலாம் அப்படி வர முடியல. சரி, உங்க மனைவியினுடைய புகைப்படம் ஏதாவது இருக்குதா? இல்லை, அது என்கிட்ட இல்லை. சரி, எப்படி தான் கண்டுபிடிக்கிறது? நான் ஒரு சில அடையாளங்களை சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். என்னுடைய மனைவிக்கு ஒரு 30 to 35 வயதுக்குள்ளதாக இருக்கும். சரி, எழுதுறார். என்னோட மனைவி நல்ல கலராக இருப்பான். சரி, நல்ல ஒல்லியா, ரைட். முடி நல்ல நீளமாக இருக்கும். சரி, பார்ப்பதற்கு லட்சணமாக இருப்பாங்க. சரி, இதை பக்கத்தில் இருக்கிற இன்னொரு போலீஸ் அதிகாரி ஏட்டு பார்த்து கொண்டே இருந்தார். ஏன் அப்படின்னா, அந்த ஏட்டுவும் இந்த மனைவி காணாமல் போச்சு சொன்னார் இல்லையா, அந்த வீட்டுக்காரிகள் தான் வீட்டில் இருந்தார். உடனே ஓடி வந்தார். நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? உன் மனைவிக்கு வயசு ஒரு 40 to 45 இருக்கும். உன் மனைவி கருப்பாக இருப்பாங்க. உன் மனைவிக்கு முடி அதிகமாக இருக்காது, நல்ல குண்டாக இருப்பாளே. நீ சொல்கிறதெல்லாம் தப்பாக இருக்குதே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இப்படி உள்ள தொலைஞ்சு போன யாராவது இருந்தால் சொல்லுங்க, இல்லைன்னா அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போனார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் ஒரு சில காணாமல் போனவற்றை நகைச்சுவாக ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் கடவுள் அப்படி அல்ல. எது நம்மிடத்தில் காணாமல் போகிறதோ அதை தேடி தேடி சென்று அன்பு செய்கிற கடவுளாக இருக்கிறார். அதைத்தான் இந்த நல்ல ஆயனாக பாவித்துக் கொள்கிறார். அதனால் தான் நம்முடைய தல திருச்சபைக்கென்று ஒரு ஆயர் கொடுக்கப்பட்டு இருக்கிறார். அந்த ஆயருடைய கையிலே ஒன்று வைக்கப்பட்டிருக்கும், ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கும். என்ன கொடுத்திருப்பாங்க ஆயர் கையில்? செங்கோல் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த செங்கோல் வளைந்து காணப்படும். ஏன் அப்படின்னா, ஆயர் ஆடுகளை மேய்க்கின்ற பாதுகாக்கிற ஆயன் என்கிற முறையில் அவர் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதுபோல் ஆடுகளை மேய்க்கின்ற ஆயனுக்கும் அந்த ஒரு கம்பு கொடுக்கப்பட்டிருக்கும். ஆயருக்கு ஏன் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, யாராவது தாக்க வந்தா திருப்பி தாக்குவதற்காகவா? இல்லை, ஒரு அடையாளப்படுத்துவதற்காக. ஆனால் அந்த ஆயனு கொடுக்கப்பட்டது, இந்த ஆட்டை யாராவது தாக்க நேர்ந்தாலோ அந்த ஆயன் சென்று அந்த ஆட்டை பாதுகாப்பான். ஒரு சில நேரங்களில் நம்முடைய வீடுகளில் நல்ல ஆயன் உருவம் பதித்த சில படங்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம். வழக்கமாக ஆடுகள் முன்னே செல்லும், ஆயன் பின்னே செல்வார். நம்ம ரோட்டில் பார்க்கலாம். நீங்கள் ஆடு முன்னாடி போகும், வழிநடத்துகிற ஆயன் பின்னே சத்தமிட்டு கொண்டே வருவார். இது நம்ம பார்க்கிற சாதாரண ஒரு நடைமுறை தான். ஆனால் அந்த புகைப்படத்தில் சற்று வித்தியாசமாக இருக்கும். ஆயன் முன்னே நிற்பார், ஆடுகள் பின்னே நிற்கும். இது எதை குறிக்கிறது அப்படின்னா, கொடிய மிருகங்கள் வந்தால் முதலில் ஆயன் தன்னுடைய உயிரை கொடுப்பார். அதுதான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து நிற்பார் முன்னாடி, ஒரு சில கொடிய மிருகங்களுக்கும் பின்னாடி ஆடுகள் மகிழ்ச்சியாக பசும்புல் வெளியிலே மேய்ந்து கொண்டு. இதுதான் சாதாரண ஆயனுக்கும், அதாவது நமக்கும் படைத்தவருக்கும் உள்ள மிகப்பெரிய ஒரு வித்தியாசம். கடவுள் நம்மை ஆயனாக பார்த்துக் கொள்கிறார். அதனால் யாரும் சொல்ல முடியாது, என்னை கடவுள் கவனிக்கவில்லை, என்னை கடவுள் பராமரிக்கவில்லை, என்னை கடவுள் பாதுகாக்கவில்லை. அப்படி சொல்றோம் அப்படின்னா நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். கடவுள் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். கடவுள் நம்மை பராமரிக்கிறார். கடவுள் நம்மை காப்பாற்றி கொண்டு இருக்கிறார். அவர் பராமரிக்கல, காப்பாற்றல, பார்க்கல அப்படின்னா நம்முடைய வாழ்நாட்கள் என்றைக்கோ குறைந்து போயிருக்கும். பிரியமான சகோதர சகோதரிகளே, நல்லாயின் ஞாயிறை கொண்டாடுகிற இந்த ஒரு நாளில்தான் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து ஒரு அன்பான வேண்டுகோளையும் விடுக்கின்றார். அறுவடையோ மிகுதி, பரவாயில்லையே, வேலையாட்களோ குறைவு. இது எதை குறிக்கிறது? இன்னும் சத்தம் வராது இல்லையா? ஏன்னா பிரச்சனை குடும்பத்தில் வரும். எப்படியும் ஃபாதர் பிள்ளைகளை கேட்பார் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்ல ஆயனாக திருச்சபையிலே ஒரு சில பேரை நியமித்து இருக்கிறார். இவர்கள் வேண்டும், இவர்கள் வேணும் அப்படின்னு சொல்லலை.
இந்த உலகில் கடவுளுடைய குரலுக்கு யாரெல்லாம் செவி கொடுக்கிறார்கள் அத்தனை பேருமே நல்ல ஆயர்கள் தான். அதற்காகத்தான் இந்த நல்லாய் ஞாயிற்றுக்கிழமையில் இறை அழைத்தலை நாம் கொண்டாடுகிறோம். கடவுள் ஆடுகளை மேய்ப்பதற்காக, ஆடுகளை பராமரிப்பதற்காக, இது சரி இது தவறு என்கிற வழியை நிர்ணயம் செய்வதற்காக நல்ல மேய்ப்பர்களை தேர்ந்தெடுக்கிற ஒரு காலம்தான் இந்த இறை அழைத்த ஞாயிறாக கொண்டாடப்பட்டு கொண்டு இருக்கிறது. நான் அடிக்கடி சொல்கிற ஒரு காரியம், நம்மால் இறை அழைத்தலுக்கு அனுப்ப முடியாவிட்டாலும் கூட 3 காரியங்களை செய்யலாம். இறை அழைத்தலுக்காக ஜெபிக்கலாம். இறை அழைத்தல் நம்முடைய பிள்ளைகள் கேட்கும்படி காதுகளில் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். 3ஆவதாக இறை அழைத்தலுக்காக சென்றிருக்கிற அருட்தந்தையர்களுக்காக, அருட்சகோதரிகளுக்காக ஜெபிக்கலாம். நம்முடைய பங்கிலிருந்தும் கூட 2 அருட்தந்தையர்கள் இந்த நல்ல ஆயனாக தன்னுடைய வாழ்க்கை கடவுளுக்காக அர்ப்பணம் செய்திருக்கிறார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, திருச்சபை என்பது ஒரு சில நபர்களை மட்டும் சார்ந்தது அல்ல. நாம் அனைவரும் இணைந்ததுதான் திருச்சபை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் ஆங்கிலத்தில் திருச்சபைக்கு பெயர் சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய ஸ்பெல்லிங் இதுதான், CHURCH. திருச்சபை ஆலயத்திற்கு எப்படி ஆங்கிலத்தில் சர்ச் அப்படின்னு சொல்கிறோமோ, அதுபோல தல திருச்சபை அதுக்கும் சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் CH முதல்ல உள்ள 2 வார்த்தை CH அதையும் எடுத்துருங்க. கடைசியில் உள்ள CH அதையும் எடுத்துட்டீங்கன்னா இடையில இருக்க 2 வார்த்தை UR அப்படின்னா நீங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக நாமெல்லாம் அனைவரும் இணைந்தது தான் இந்த நல்லாயன் இறை அழைத்தல் என்று சொல்கிறார். ஆக கடவுளோடு இணைந்து இருக்கணும், கடவுள் சொல்கிற பதிலை கேட்கணும் அப்படின்னா நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்க அடையாளம் நமக்கு தென்படும். அது என்ன அடையாளம்? 2ஆம் வாசகத்தில் சொல்லப்பட்டது போல நாம் அனைவருமே கடவுளின் பிள்ளைகள் அப்படிங்கிற அடையாளத்தினால தான் முதல் வாசகத்திலே தூய பேதுரு சொல்றாரு, விசாரணைக்கு உட்படுத்துறாங்க, யாரை கேட்டு செஞ்சீங்க? அப்போ தூய பேதுரு சொல்வாரு, இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அடையாளம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, நாங்கள் செய்கிறோம். நல்லாயினும் அப்படித்தான் நமக்கென்று ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். நாம் அனைவரும் தெரிந்தோ தெரியாமலோ கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆக கிறிஸ்து சொல்கிறபடி கட்டாயம் கேட்டுதான் ஆக வேண்டும். கேட்கிற போது நம்மால் வழி தவறி செல்ல முடியாது. கேட்கிற போது அவரை விட்டு விலகி செல்ல முடியாது. இயேசுவின் குரலை அவ்வளவு இனிமையானது. இயேசுவின் குரல் நம்மை கடிந்து கொள்ளாது. இயேசுவின் குரல் நம்மை காயப்படுத்தாது. இயேசுவின் குரல் நம்மை வெறுப்பேற்றாது. அப்படிப்பட்ட குரலை கேட்காமல் இன்று பல பேர் நிற்கிறார்களே, அந்த அளவிற்கு மனித குரலை கூட நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் இயேசுவின் குரல் எங்களுக்கு வேண்டாம் என்று நினைக்கிற பல பேர் மத்தியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள் தான். இயேசுவின் குரலை இன்னும் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அவர் யாரையும் வேண்டாம் என்று ஒருபோதும் ஒதுக்கியதுமே கிடையாது. என் கொட்டிலை சார்ந்த வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, வழிதவறி சென்ற ஆடுகள். எனக்கு கடவுள் வேண்டாம், கடவுள் எனக்கு தேவையில்லை, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்னுடைய வாழ்க்கை என்று வழிதவறி சென்ற ஆடுகள் கூட எனக்கு தேவை என்று கடவுள் தேடி தேடி சென்று அன்பு செய்கிற கடவுளாக இருக்கிறார். அந்த பணியை செய்வதற்காகத்தான் இறையழைத்தல் என்கிற ஒரு கருவியையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நல்லாயன் ஞாயிறில் இறைவன் என்னோடு இருக்கிறார் என்கிற மகிழ்ச்சியில் பங்கு கொண்டிருக்கிற நாம் என்னையும் அழைக்கின்றாரா என்கிற குரலுக்கு செவி கொடுத்து தொடர்ந்து திருப்பலில் பங்கெடுப்போம். ஆமென்.